வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ரெசிபி பார்க்கலாமா? சாயங்காலமோ இல்லை நைட்டுக்கோ டிஃபன் ஐட்டம். இது வந்து வெஜிடபிள் பைத்தம்பருப்பு தோசை. வெறும் பைத்தம்பருப்பும் காய்களையும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஆனால் நான் பண்ணி காமிக்க போகிறது இல்லை, சொல்லத்தான் போகிறேன். அதனால் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம முதல்ல நம்ம எதுக்குமே வந்து பைத்தம்பருப்பு ஒன்று தனியாக போட மாட்டோம். ரெண்டு துவரம்பருப்பு முதல்ல போட்டு அப்புறம் ஒரு டம்ளர் பைத்தம்பருப்பு நல்லா 2 தடவை நல்லா களைஞ்சிட்டு அதை நல்லா ஜலம் குத்தி நல்லா ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 hours, மினிமம் 2 hours, 2 to 3 hours ஊறணும். 2 hours ஊறினா கூட போகும். பைத்தம்பருப்புனால சீக்கிரம் ஊறிடும். அது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் நல்ல உப்பு பெருங்காயம் அது முதல்ல போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். ஜலம் வந்து ஜாஸ்தி குத்த வேண்டாம், வெறுமை தெளிச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு, அதாவது நம்ம இதில் வந்து காய்கள்லாம் போட போகிறோம். ஸோ அது எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா நைஸாக எடுத்து நல்லா விழுது போல் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், வெங்காயம் பிடிச்ச வாளுக்கு வெங்காயம், இதோடு சேர்த்து ஒரு 4 பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா பொடியாக சாப்பர் இருந்ததுன்னா சாப்பர்லேயும் நீங்கள் நல்லா அதை வந்து பொடியாக நீங்கள் வந்து நறுக்கிக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாவோட இந்த காய்கள் எல்லாத்தையும் போட்டு, ஆக்சுவலாக நான் வந்து பச்சையாக தான் போட்டு ட்ரை பண்ணேன். பட் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறார், நெக்ஸ்ட் டைம் நீ பண்ணும்போது நல்லா காயெல்லாம் வதக்கிட்டு இந்த மாவில் போட்டு ட்ரை பண்ணு. மேபி அந்த பச்சை வாசனையை கொஞ்சம் அவருக்கு வந்து அந்த பச்சை வாசனை வர மாதிரி சொல்கிறேன். பட் எனக்கு அது வரல, ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த காய்களில் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் வேணால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் எய்தர் நீங்கள் வந்து வானலிலையும் குத்திக்கலாம், இல்லைன்னா தோசை கல்லுலேயும் குத்திக்கலாம். நல்லா திக்காக நம்ம ஊத்தப்பத்து குத்துப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதை நல்லா கொஞ்சம் ஒப்பி வர மாதிரி அதை நல்லா குத்திட்டு கொஞ்சம் ஒரு நல்லா 2-3 ஸ்பூன் எண்ணெயை நல்லா விட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மூடி வச்சுட்டு 2 பக்கமும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட்டாக வரும்போது பண்ணிங்கன்னா உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியில் நல்லா மொறுன்னு இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் தேவையில்லை. தேங்காய் தேவைப்படும், உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவா போட்டுக்கலாம், ஆப்ஷனல். பட் நான் வந்து தேங்காய் போட்டுக்கல, வெறுமை இது மட்டும்தான் பண்ணி. ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப நல்ல ஸ்டஃபியாக இருக்குது, நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்குது. எல்லா காய்களும் சேர்றதுனால குழந்தைகளுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த காயெல்லாம் வதக்கிட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கனாலும் எனக்கு சொல்லுங்கள். நன்றி.